ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர்ஆர் வாய்ஸ். இன்றைக்கி ரொம்ப பெருசாலாம் பார்க்க போதில்ல, ஒரே ஒரு விஷயந்தான். சும்மா என் மைண்டுக்கு போச்சு, அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் மச்சான் அப்படின்ற மாதிரி. அது என்னென்னா, அயல்நாடு ஒன்று வந்துட்டு நம்ம நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதி சரக்குகளுக்கு எவ்வளோ ஒரு 10%, 15% அந்த மாதிரி கான்வர்சேஷனில் போயிட்டு இருந்தது. இப்போ 50% வந்து நிற்கிது வரி வசூலிப்பது. ஸோ இதனால் பாதிப்படைய போகுது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இல்லை. பட் இருந்தாலும் தொழில் செய்கிறவங்க, இதையே பெரிய தொழிலாக வச்சிட்ருக்க பெரிய தொழிலதிபர்கள், அதுவும் இல்லாமல் சிறிய தொழில்கள் செய்யும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் தான். ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு டேக்ஸு போட்டுன்னே இருந்தார் அந்த அயல் நாட்டை சேர்ந்த ஒரு அதிபர். அப்போது நம்ம நாட்டு தலைவர் போயிட்டு, டேய் என்னடா இப்படிலாம் பண்ணுற, இதுக்காடா நீ வந்த, எங்ககிட்ட சப்போர்ட்லாம் கேட்டு வந்த, ஜெயிச்ச, இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறியாடா அப்படின்னோடனே, இல்லை இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், நீ நான் சொல்கிறத கேளு தலை, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீ நான் சொன்ன மாதிரி பண்ணு, எனக்கு வந்து 50% வரி கட்டுவதற்கான வழிகளை பாரு அப்படின்னோடனே, அப்போ ஒன்றும் இல்லை, இன்னொரு அயல் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த சைடாக போயிருக்கிறாரு. அந்த சைடாக போகும்போது நம்ம அதிபர் தான் கவலையாக உட்காந்து நின்றுருக்காரு. டேய் என்ன கவலையாக உட்காந்து நின்றுக்கிறேன்னா, மச்சான் பாரு மச்சான், இவன் வந்து இப்படி பண்ணுறான், இதெல்லாம் சரியாக கிடையாது அப்படின்னோடனே, அப்போ அவர் இல்லையா, அவர் வந்து யார் ஏரியாவில் வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவான், அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறார், சம்பவம் பண்ணியிருக்கிறார். அந்த சம்பவத்தை கேட்ட முதல் அயல்நாட்டு அதிபர், அதாவது நம்ம மேலே 50% டேக்ஸு திணிக்கப்பட்ட அதிபருக்கு வந்து அவர் அந்த டைலாகை விட்டார். யார் ஏரியாவில் வந்து யாரை செய்கிற அப்படின்ற மாதிரி டைலாகை விட்டோன்னே, அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கையே அந்த அதிபர் கேன்சல் செய்து விட்டார். இதை புரிஞ்சிக்கிறவங்க கண்டிப்பாக நான் யாரை பேசுகிறேன்னு நல்லாவே தெரியும். அப்படி நல்லா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன். என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஹூப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், போயிட்டு வரட்டா மக்களே.